ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நியூ பேர்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 2 கிலோமீட்டரில் நம்ம ஃபார்ம் இருக்குது. இன்றைக்கி இந்த ஃபார்மில் வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது பேர்ட்ஸ் எப்படி மெயின்டைன்ஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி டிசீஸ் வராமல் பார்த்துக்கிறது, அப்புறம் அதுக்கான ஃபுட்டு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்தா அது பேர்ட்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும், அந்த மாதிரிக்கு ஒரு சில டிப்ஸ் ஐடியாஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோ முடிஞ்சாக்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஃபார்ம் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 பேர் வச்சு 5 பேர் வாங்கலாம். அதன் கேஜி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து அதை நீங்கள் மெயின்டைன்ஸ் பண்ணி அதுலேருந்து சிக்ஸ் எடுத்து தான் நீங்கள் வந்து இன்னும் ஃபார்ம் செட் பண்ண முடியும். நீங்கள் எடுத்தோட நீங்கள் பெரிய ஃபார்ம் வைக்கணும்னு பேர்ஸ் நிறைய வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட அட்டாச் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான், 6 பீஸ் தான் வாங்கினேன். அதில் 3 பேரும் பார்த்திங்கன்னா அது எக்கு வைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. 6 மந்த்துக்கு அப்புறம் தான் அது எக்கு வச்சு சிக்கு பறித்து அது கொஞ்சம் டெவலப் ஆச்சு. அந்த சிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு மேலே ஆச்சு. 1 இயர், ஆமாம் 1 இயர் ஆச்சு குட்டி ஃபார்ம் செட் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபார்ம் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம், ஆமாம் கரெக்டாக 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஜனவரியோட 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 25 பேருக்கு மேலேயே இருக்குது. ஒவ்வொரு பேரும் பார்த்திங்கன்னா இப்போ எக் வச்சுருக்கு. போன மந்த்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணி பேரெலாம் பிரித்தாச்சு. இந்த வருஷம் நான் பேரம் பார்த்திங்கன்னா பேரெலாம் போட்டு பாட்டெலாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பேர்ட்ஸை மெயின்டைன்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெய்லி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கிட்ட 1 மணி நேரம் அதுக்கிட்ட வந்து வாட்ரு சேஞ்ச் பண்ணுறது, அது க்ளீன் பண்ணுறது, அதோட கேஜி பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தினமும் வாட்ரு சேஞ்ச் பண்ணணும், பியூர் வாட்டர் தான் வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தினமும் ஃபுட்டு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பேர்ட்ஸ் வந்து நம்ம தினமும் பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்போ தான் பேர்ட்ஸ் வந்து எந்த ஒரு ஃபியர் ஆகாமல் பயப்படாமல் நம்மளோட அட்டாச் ஆகி பழகும். ஃபுட்டு மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து நார்மலாக எப்பயுமே தினை மட்டும் வச்சுருந்தோம்னா பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்காது. தினை பார்த்திங்கன்னா அதோட நார்மல் ஃபுட்டு தான் அது. அதோட எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுக்கலாம், சூரியகாந்தி விதையும் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நட்ஸ் வகைகளும் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். எக்கு வந்து 7லேருந்து 8 எக்கு வைக்கும். 7-8 எக்கு வச்சாலும் 6 சிக்கு கண்டிப்பாக பொரிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து அடல்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் கேஜியில் நான் போட்டிருப்பேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு பேருக்கு 1 கேஜி போட்டிருப்பேன். அது சைஸ் பார்த்திங்கன்னா வித்து வந்து 2, ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.5 அடி. அந்த சைஸில் பார்த்திங்கன்னா நான் பேர் வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். என்ன காரணம் பார்த்திங்கன்னா அடல்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சண்டை போட்டுக்கும், அடிச்சுக்கிட்டு இது எக்கு வைக்கும்போது அது பானையோட ஸ்பாட்டில் போய் அது உடச்சிடும். எக்கு வந்து பொறிக்க விடாது, நிறைய டிஸ்டர்பாக இருக்கும். அதுக்கு ஃபைட் வந்துச்சு அப்படின்னா ஒரு கிளி வந்து அடிச்சுட்டு இறந்து போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அடல்ட் வந்து செப்பரேட் கேஜில் போட்டால் தான் அது நீட்டாக சிக்கு பொறித்து அதெல்லாம் டெவலப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவரைக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே எந்த மாதிரி வீடியோஸ் போடணும், எந்த மாதிரி ஐடியாஸ் வேணும், இந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். இதுதான் நம்ம ஃபார்ம். வேறு எதுவும் பேர்ட்ஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், அதுவும் நான் மேக் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.